என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜில் இருந்து நான் படிக்கும்போதுலேருந்து திரு மனோஜ் சார் அவரோட பிக்கஸ்ட் ஃபேன். இந்த படம் நான் மெயினாக கமிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து மனோஜ் சாரோட சன் ஹீரோவாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இமீடியட்டாக நான் ஆஃபீஸுக்கு போய் பிதா புகழேந்தி அவருடைய இதில் வந்து கதையை கேட்டு உடனே கமிட் பண்ணிட்டேன். மற்றபடி டேட் அதெல்லாம் கேட்டாங்க. அதனால் நீ எப்போ கூப்பிட்டா நான் உடனே வரேன்னு சொல்லி தான் போனேன். ஏன்னா எனக்கு மனோஜ் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அவர் சார் பாடிய முந்தி விநாயகினி அந்த பாடலுக்கு நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதே நான் வந்து முதல் பரிசு வாங்கி அவ்வளோ பாராட்டுகள் பெற்றிருக்கேன். இன்னைக்கு அவரோட சன்னோட படத்தில் நான் நடிக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். நன்றி சார். ஸோ அவருடைய வாய்ஸில் இந்த படத்தில் ஒரு பாடல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் சாரோட வாய்ஸில் என்னோட லிப் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்டு துருவன் சார் அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும். மிகப்பெரிய செலிபிரிட்டிஸோட பசங்க நிறைய பேர் இப்போ ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஹீரோவாக நடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு யூனிக் டேலண்ட் உண்டு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு என்ன விஷயங்கள் பார்க்கணும், ஏன்னா ஒரு சிங்கரோட ஒரு சன் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கும் போது அவர்கிட்ட ஏதோ ஸ்பெசிஃபிக்காக என்னமோ நீங்கள் இருக்கும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக டே 1 அன்றைக்கே நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவர் கூட தான் நான் நடித்தேன். என்னன்னா அவர்கிட்ட ஒரு செலிபிரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட அப்படி இல்லைங்க. ஒரு கூத்துப்பட்டுலேருந்து ஒரு நடிகர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நடிப்பு வெறியோட வருவாங்கல்ல, அந்த ஃபயர் வந்து அவர்கிட்ட இருந்தது. டே 1 ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்சு முடிச்ச உடனே சொல்லிட்டேன், பிரதர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க பிரதர். ரீசன் என்னன்னா அவ்வளவு யதார்த்தமாக நடிக்கிறீங்க. ஒரு செலிபிரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட உங்ககிட்ட தெரியல பர்ஃபார்மன்ஸில். என்னன்னா டேரக்டருக்கு அவ்வளவு ஒரு கைண்டாக நடந்து கேட்குற விஷயங்களை அவர் ரிசீவ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வரப்போகிறாரு. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக நான் அவருக்கு ஒரு பிரதர் கேரக்டராக நடிச்சிருக்கேன். என்னோட கூட நடித்த நடிகர்கள் மெயினாக வந்து இதில் வந்து முருகானந்தம் அண்ணா, எனக்கு இதில் வந்து ஃபாதராக வந்து ஆர்கே சுரேஷ் சார் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஜார்ஜ் நடிச்சிருக்காரு, ஷாரத் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எங்கள் கூடலாம் காம்பினேஷன் நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவ்வளோ பேருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்து இந்த வட்டக்கானல் படத்தில் நாங்கள் இருந்தோம். மெயினாக இயக்குனர் பிதா சாரை பற்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். எங்களை அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு ஒரே ஒரு ஈவனாக நடத்தி இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இறுதி கட்ட வேலைகள் இருக்குது. சீக்கிரத்தில் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும்போதுன்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேங்கிறது பெருமை. அதே நேரங்களில் கேமராமேன் ஆனந்தனை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ், 2 ப்ரொடியூசர்ஸ், என்டிஆர் ஃபிலிம்ஸ் மரியாதை சாரம், அதுக்கப்புறம் ஸ்கைலைன் சினிமாஸ் ராஜேஷ் சாரம், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது துருவன் மனோ சாரோட பையன், அப்புறம் மனோ சாரும் டோட்டலாக. ஸோ ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா மனோ சாரோட பையன் சொல்லிட்டு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. சாங்லேயும் அப்ரோடில் போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க சூப்பராக. அதேமாதிரி பிதாக் சார் ஃபர்ஸ்ட் படம் இது அவரோட விஷன் இதில் வேற மாதிரி ஸ்கோரிங் பண்ணி காட்டியிருக்காரு. அவர் நீங்கள் பார்ப்பீங்க படத்தில். ப்ளஸ் ராகேஷ் சுரேஷ் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ட்ரைலர்ஸ் பார்த்துட்டீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சாங்ஸ் எப்படி வரப்போகுது எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ மீடியா மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த டீம் அண்ட் எவ்ரி ஒன். ஆல்சோ சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ கம்ப்ளீட்டாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கூட்டிகிட்டு வந்து நான் நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு காரணமாக இப்போ வரையும் இருக்கிற என்னோட இணை தயாரிப்பாளர் ராய சார் ரொம்ப நன்றி. படம் நீங்கள் நிறையா கதைகளை கேட்டுருப்பீங்க பத்திரிகை மடையில். அதே மாதிரி தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கிட்டோம், ஒவ்வொரு கதை பேசிக்கிட்டோம். தயாரிப்பாளர் தேவை, தேடணும். அப்புறம் மனோசார் மூலயமா என்டர்பிரைஸ் மதியாகன் சார் பேசாங்க. திரும்ப கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாக வந்துச்சு. திரும்ப மனோசாரே ராஜேஷ் சார் கொடுத்தாங்க. மனோசார் ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் ஹீரோவுக்கு அப்புறம் நாங்கள் நம்பிக்கையாக எங்ககிட்ட வந்து எவ்வளோ டேட் எடுத்துருங்க சொல்லி அவரை ஒப்படைச்ச விஸ்வன். அதுக்கப்புறம் முதல்
டெக்னீஷியனாக மேரேஜை கமிட் பண்ணோம். இப்போ வரையும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி. இன்னும் போகணும், ரொம்ப நன்றி. அண்ணன் முருகன் சொன்னாங்க, அண்ணன் நிறையா கஷ்டப்படுத்திருக்கேன். அதெல்லாம் ஒரு காட்டிக்கல, பெரிய சீனியர் அவர், இயக்குனராகவும் நடிகராகவும். அவர் சின்ன பையன் என்ன சொன்னாலும் செஞ்சார். ஏன் எதுக்கு ஏன் அதை பண்ண சொல்கிற, பேப்பர் கொடுத்துருப்பேன், கொடுத்துரு உடனே வாங்கியிருப்பேன். ஏன்னா பேப்பரில் ஒன்று இருக்கும், மைண்டில் ஒரு ஸ்பாட்டுக்கு முன்னே ஒன்று தோணும் இல்லையா. ஆனால் அண்ணன் பேப்பர் கொடுப்பேன், பேப்பர் கொடுத்தோன்னே மைண்டு போன வரும். ரெண்டு பேப்பர் வாங்கிட்டு மைக்லேயும் சொல்லுவேன், அண்ணன் அதை பொறுத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்தாரு. அண்ணன் நன்றி. அப்புறம் நம்ம சொல்லணும், அண்ணன் சொல்லணும்னா நிறையா சொல்லணும், டைம் பார்த்தாது. அதான் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசலாம். அண்ணனை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அண்ணன் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு சீன் பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணால் டக்குன்னு அங்கே இருக்கிற வெதர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. சரி சீனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஒரு லென்த் சீன், ஒரு 7-8 பக்க பேப்பர் இருக்கிற ஒரு பேப்பர், டைலாக் பேப்பர். அது போய் கொடுத்தோடனே வாங்கி பார்த்துருக்கேன். ஏன்னா நைட்டு வேறு சீன் சொன்னேன், இப்போ வேறு சீன் சொல்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னாரு. இருக்கிற அந்த குறிச்சிற டைமில் போயிட்டு இருக்கு, வெதர் சப்போர்ட் பண்ணல, ரைட் போயிட்டே இருக்குது, எடுத்து ஆகணும். ஒரு 7 பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணாருன்றது நான் எதுக்கு சொல்றேன்னா, அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணி கொடுத்தாரு. அது அண்ணன் கூட மேலும் தொடரணுன்ற ஒரு விஷயத்தை கேமராமேன் அவர் அண்ணன் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கதையை நாங்கள் எழுதுறதுக்கு புளியார் சொல்லி போடணும்னு என் கூடிய ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். மற்ற விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் ஆடியோ லான்ச்லையும் ட்ரைலர்லையும் பேசலாம்னு விருப்பப்படுறேன். ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம கரண்ட்ல நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு சில பிரச்சனை இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசுகிறோம். அது ஆடியோ லான்ச்சிலும் உங்ககிட்ட படத்தை போட்டு கட்டிட்டு தெளிவாக பேசலாம்னு விருப்பப்படுறேன். அந்த அர்த்தங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வட்டக்கணால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, இது ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அங்கே வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர், கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரியான ஒரு காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை வந்து ட்ரக், அதை வந்து ஆம்லேட்லேயே சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் சொன்னார். கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன, அது ஒரு 25 கோடி 30 கோடியில் எடுக்கணுமே, எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நான் ப்ரொடியூசர் சார்ஸ்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நாங்கள் அதில் பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில வந்து கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுலேருந்து, எனக்கு 25 வருஷமா அவனுக்கு தெரியும், எனக்கு துருவ, என்னோட பின்னாடி வீடு அண்ணன் வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மனோண்ணன். ஸோ அவன் ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச், ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் நடிச்சு இப்போ வருது. இன்னைக்கு அவனால வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸ்ல சரி எல்லாம். ஆனால் அடுத்தடுத்த படங்கள் நீங்க தைரியமா தயாரிக்கலாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேற அவர் வீட்டில் இருக்கு. ஸோ அவனையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் படத்துல கதாநாயகி நடிச்ச மீனாட்சி, நல்ல ஹீரோயின், எல்லா படத்துலையும் பார்த்துருப்பேன். விக்ரம் சாரோட எல்லாம் நடிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல, சீசன் ஷூட்ல இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ஆடியோ லான்ச்சில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள் என்னைய அப்பான்னு கேரக்டர், அது ஒரு பெரிய ஒரு, நான் கேட்டேன், நல்லா சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க. என்னையா சொல்றேன், 3 பசங்களை நீங்க வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபைடேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சார் ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி
அது லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஷேடு வீசுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்ல எனக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து உங்க மேல போவோம், மொத்த உங்களுக்கு ப்ரொடியூசர் மேல மூவி வாங்கிட்டு வர சொன்னா யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வேணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி, இட்ஸ் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அதை வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறையை இது பண்ணி சொசைட்டில வந்து ட்ரக் பெருசா இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸ்ல வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படிங்கறது என்னோட விருப்பம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸ்ல ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஓடிடியில பண்ணிருங்க டைரக்டர் விடாதீங்க. எனக்கு அதுதான் கோவம். பரவாயில்லையா பரவாயில்ல, அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பரவாயில்ல ட்ரை. அப்புறம் கேமராமேன் சொன்னாரு விச்சு நீ மட்டும் டைமிங் வந்துட்டா, அப்போ நான் டைமிங் வந்தேனா இல்லையான்னு தெரியல. ஸோ பரவாயில்ல. ஸோ ஒரு கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு சின்ன இதுதான். நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் லஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் இவன் இருந்தான், விச்சுவர் இருந்தான், அதுக்கப்புறம் சரத் இருந்தான், அப்புறம் இவன் த்ரூ இருந்தான். அப்போதான் வந்து கொடுத்தாங்க. ஒரு 7 பக்கம் டைலாக் கொடுத்துட்டு வந்து உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசிச்சேன் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா சரி ஒரு 10 நிமிஷத்துல கிராப் பண்ணிக்கிட்டோம், மைண்ட்ல போட்டோம். அந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இதுல ஒரு காவாசி தான் இருக்கும் அந்த இதுக்குள்ள. அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து நான் நடிக்கணும், சிங்கிள் டேக் பண்ணணும். ஏன்னா அதுல வேற சிங்கிள் ஷாட் சிங்கிளா வேணும்னு சொன்னாரு. ஒரு சிங்கிள் ஷாட்ல வரணும் சார், எனக்கு அதுல நான் கட் பண்ண வேணாம், எனக்கு அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் சார். ஏன்னா அவ்வளவு லென்த்தி டைலாக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய போர்வையா வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனா உண்மையிலேயே நான் நடிச்ச படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேல அதிகமா நடிச்சது இந்த படத்துல தான். எனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுக்க சாமிகளா. ஸோ அதுக்கு உண்மையிலே நன்றி சொல்றேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவ்வளோ கேஸ் ஃபில் பண்றதுக்கு நடிப்பு இருந்துச்சு இந்த படத்துல. அப்போ என்னன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ள கேமரா ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனை நான் திரும்பணும், ஒரு ஃபோல்ட் பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனு அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்ல பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ற முடியாது. ஆனா ஓரளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாடி சொல்ல சூப்பரா நடிக்கிறவங்கலாம், ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மரு. நம்ம முருகனெல்லாம் சொல்லவே வேணாம். ஒன் ஆஃப் த அதாவது ஒரு இப்ப நாங்க அடுத்தடுத்த படத்து கூட எங்களுக்கு ஒரு டீம் நாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞர், கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவரு. ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமா மியூசிக் டைரக்டர் தெரியும் மகேஷ். பட் நான் ஸ்டூடியோக்கு போயிருக்கேன். அப்பயே ரொம்ப இந்த ரஹ்மான் ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்ல தான் இருப்பாரு. ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம். இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். மதி அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இன்னைக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை வந்து தான் நடிக்கிறோம், அதுல எவ்வளவு இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனா இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதுல இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா
இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோ சார். அதாவது தான் படம் பையன் நடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியா போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருந்தாரு. ஸோ அந்த அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால். ஸோ அது அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்குலாம் வந்து சொல்லவே வேணான்னு, நீங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்க போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு திறமசாலி. நீங்க போகாத நாடே கிடையாது. அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்க. ஸோ உங்களோட பலருக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். நான் நன்றி. முதல்ல இந்த ப்ரோக்ராம் நடத்தின சௌமியா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு ப்ரோக்ராம் கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல எல்லாரும் ஸ்நாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வந்துச்சா சார், சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் சாப்பிடல, அதனால 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாம் வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும். அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்து சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் இதில் இருக்க அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகமான்றது ஒரு எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அந்த செலவு பண்ணி அது வந்து வேற ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிட்டாருப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000-2000 கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது. என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீங்கிறதுக்கு ஒரு தந்தையா அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு தம்பி பித்தாக் அவர்களும் என் பையன் துவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சார். இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இதுக்கு நடுவில் இடையில எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்னைக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸுக்கு ஒரு வழிகள் கிடைத்தது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைன்னாலும் நானும் என்னுடைய குழப்பத்தை தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸ் எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்னைக்கு முன்னாடி இருக்கேன். தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி
எல்லாருடைய டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய தொழில் ஒவ்வொரு படத்துக்கும் எதுவுமே மறைக்காம எல்லாமே அதே கஷ்டத்துல தான் படுவாங்க. பட் ஹிட் ஆகுறது ஆகாது அவங்களுடைய லக்கு பொறுத்து இருக்கும். பட் ஸ்ட்ரெயின்ன்றது எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஒரு பேர் வரும், இதனால 4 படம் வரும் அப்படின்றது தான் எல்லா கிராஃப்ட்ஸும். அது நடிகராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. இது பாதி படம் காசு கொடுத்தாங்கன்னு நான் சுமாராக பாடுறதோ இல்லைன்னா சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம் அந்த நிகழ்வு அது பாட்டாக இருக்கட்டும் சீனாக இருக்கட்டும் இதனால எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஹானஸ்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரேஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர், நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரேஜ்க்கு உடனே கால்ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியில் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, இந்த உறவு இந்த பந்தம் என்றும் வேண்டும் என் உயிரே.